கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு yin yang சின்னத்தை காட்டி அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த உலகம் அதோட சமநிலையை இழந்துடுச்சுன்னு சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளா மனுஷங்க தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த படைப்பா இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஒரு விசித்திரமான மரபணு மாற்றம் எல்லாத்தையும் மாத்திருச்சு. இந்த புதிய மரபணு அமைப்பு மனுஷங்களோட மரபணுவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு புத்தம் புதிய இனம் உருவாச்சு. அவங்க பேர் தான் கிமியோஸ். இந்த கிமியோக்களுக்கு இயல்பாகவே மனுஷங்களை விட அதிக வலிமை, நீடித்து நிற்கும் சக்தி என்டியூரன்ஸ், அப்புறம் சீக்கிரமா காயம் குணமாகிற திறனும் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க டிஎன்ஏலேயே இருந்த சாதாரண விஷயங்கள். உலக மக்கள் தொகையில 1/3 கிமியோக்கள் தான். இதுவே மனுஷங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்ததுன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற விசேஷ சக்திகளும் இருந்துச்சு. பெரும்பாலான டேலண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமானவை தான். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தனிமத்தை கட்டுப்படுத்துறது, இல்லைன்னா தன்னோட உடம்போட அமைப்பையே மாத்தி உடம்புல இருந்து புதுசா உறுப்புகளை உருவாக்குற மாதிரியான திறமைகள். இன்னும் சில அபூர்வமான கிமியோக்களால தன்னோட உடம்போட மொத்த செல்லமைப்பையுமே நினைச்ச மாதிரி மாத்திக்க முடியும். இந்த மாதிரி பலவிதமான உருமாற்றங்கள் அவங்களால செய்ய முடியும். ஆனா எல்லா டேலண்ட்ஸும் பாதிப்பு ஏற்படுத்தாதவை கிடையாது. சில மிக சக்தி வாய்ந்த உயரடுக்கு கிமியோக்கள் இருக்காங்க. அவங்களோட பயங்கரமான சக்தியை பார்த்து மனுஷங்க நம்ம இனம் அழிஞ்சிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த எலைட் கிமியோக்களோட சக்தி ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிக்கக்கூடும்னு ஒரு பெரிய அச்சம் நிலவிட்டு இருந்துச்சு. இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. இடம் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டில் இருக்கிற போர்ட் ஆஃப் ஸ்பெயின் நகரம். அது ஒரு இரவு நேரம். அங்க ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் MMA போட்டி நடந்துகிட்டு இருக்கு. போட்டியோட அறிவிப்பாளர் பெயின் மைக்கு பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், இது இந்த ராத்திரியோட 13வது சண்டை. உங்களுக்கு டயர்ட் ஆகலன்னு எனக்கு தெரியும். இங்கே யாருமே டயர்ட் ஆக மாட்டோம். இது பெயினோட பேட்டில் கிரவுண்ட்ஸ். காசு கொடுத்து வாங்கக்கூடிய மிகச்சிறந்த லீகல் MMA டோர்னமெண்ட் இது அப்படின்னு கூட்டத்தை உற்சாகப்படுத்துறாரு. அடுத்து அவர் முதல் ஃபைட்டரை அறிமுகப்படுத்துறாரு. அடுத்ததா வர்றது இந்த ராத்திரியோட 3வது சண்டையில ஜெயிக்க போற ஒரு புதுமுகம். ரெட் எம்பர் ஜிம்ல இருந்து வர்ற த ஹியூமன் டைட்டன் CEE ஹார்ட் அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஹார்ட்ங்கிற ஒரு மனுஷன் களத்துல நிக்கிறான். அடுத்து அவரோட எதிராளி அப்படின்னு சொல்லி இன்னொரு வீரரை அறிமுகப்படுத்துறாரு. அவர்தான் கொடூரமான கிமியோ. 15 வெற்றி 4 தோல்விகளுடன் சால்ட் லேக் ஜிம்ல இருந்து வர்ற குவில் அப்படின்னு சொல்றாரு. குவில் பார்க்க ரொம்ப திமிரா ஒரு விதமான ஏளன பார்வையோட நிக்கிறான். அறிவிப்பாளர் தொடர்ந்து சி வெர்சஸ் குவில், மனுஷன் வெர்சஸ் கிமியோ, ரத்தத்தை பார்க்க தயாராகுங்க மக்களே. இந்த மாதிரி சண்டைகள்லாம் மெடிக்கல் காரணங்களுக்காக அதிகமா நடக்காது. ஹாஹாஹா. ஆனா அந்த மனுஷனை குறைவா எடை போட்டுறாதீங்க. அவனோட 3 வெற்றிகளும் பிரம்மாண்டமா இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. குவில் மனசுக்குள்ள ஒரு மனுஷனா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைக்கிறான். அதே நேரம் ஹார்ட் 15 வெற்றிகளா, உன்னோட ஸ்பெஷல் ட்ரிக் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஃபைட் அப்படின்னு அறிவிப்பாளர் கத்துனதும் சண்டை தொடங்குது. குவில் ஹார்ட்டை பார்த்து இந்த ஆக்டகனுக்குள்ள ஒரு தடவை கால் வச்சுட்டா இங்க கருணைக்கெல்லாம் இடமில்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஏன் பக்கத்துல வராம அங்கேயே நிக்கிற ஹார்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தன்னோட சக்தியை வெளிப்படுத்துறான். அவன் உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் நீண்டு முள்ளும்பன்றிக்கு முள் முளைக்கிற மாதிரி கூர்மையான முட்களா வெளியே வருது. இதுதான் அவனோட டேலண்ட். அவனோட பேரு குவில், டேலண்ட் பார்க்யூபைன், அதாவது முள்ளும்பன்றி. அவனால தன்னோட தசைநார்களை நீட்டி கூர்மையான முட்களா மாத்தி அதுக்கு மேல இருக்கிற தோலை கடினமாக்கி அதை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்த முடியும். குவில் விட்ட ஒரு குத்துல ஹார்ட் தூக்கி வீசப்படுறான். பதிலுக்கு ஹார்ட் ஒரு உதை விடும்போது குயிலோட முதுகுல இருந்த முட்கள் அவன் கால்ல குத்திடுது. குயில் சிரிச்சுக்கிட்டே, வா ஹார்ட், எனக்கு ஏதாவது காட்டு, தற்காப்பு பண்ணியே ஆம மாதிரி உடம்ப சுருக்கிக்கிறியே அப்படின்னு கிண்டல் பண்றான். அதுக்கு ஹார்ட் மனசுக்குள்ளேயே, உடம்பு பூரா முள்ளு வச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு தற்காப்பை யாரு தாக்குவா? நீதான் இங்க ஆம மாதிரி கூட்ட வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறான். அப்போ குவில், சரி இத கேளு, நான் உனக்கு ஒரு ஃப்ரீ ஷாட் தரேன், வா, இந்த தடவை முள் எதுவும் இருக்காது அப்படின்னு ஒரு சவால் விடுறான். ஹார்ட்டுக்கு இது ஒரு பொறிதான்னு நல்லா தெரியும். குயில் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை நோக்கி பாயிறான். ஹார்ட் குயில் பக்கத்துல போய் ஒரு குத்து விட குயில் அலட்சியமா, என்னது இவ்வளவுதானா ஹார்ட் அப்படின்னு கேக்குறான். ஆனா அது ஒரு பொறி. ஹார்ட் குத்துன அதே நொடியில குயில் தன்னோட முதுகுல இருக்கிற முட்களை வெளியே நீட்டுறான். அந்த முட்கள் ஹார்ட்டோட கையை கிழிச்சு ரத்தம் வருது.
காயத்தோட சீஹார்ட் கொஞ்சம் பின்வாங்கி மண்டியிடுறான். உன்னால ரொம்ப நேரம் முட்களை வச்சிருக்க முடியாது இல்லையா? மிஞ்சி போனா ஒரு 30ல இருந்து 60 செகண்ட்ஸ் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறான். சீஹார்ட் தன்னோட பலவீனத்தை கண்டுபிடிச்சத பார்த்து குயிலுக்கு ஆச்சரியம். அவன் சிரிச்சுக்கிட்டே, ஓய் ஓய் ஓய், பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. ரொம்ப நேரம் தசைகளை முறுக்கி வச்சிருந்தா எனக்கு சுளுக்க பிடிச்சிரும். உனக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன். என்னால ஒரு நேரத்துல உடம்புல ஒரே ஒரு பகுதியில தான் முட்களை வர வைக்க முடியும். இப்ப வா, மறுபடியும் முயற்சி பண்ணி பாரு. சீஹார்ட் மனசுக்குள்ள, மறுபடியும் முயற்சி பண்ணவா? 2வது தடவை எனக்கு பொறி வைக்கிறியா அப்படின்னு யோசிக்கிறான். வேகமான கால அசைவுகளோட ஃபுட்வொர்க் குயில்ல சுத்தி வர ஆரம்பிக்கிறான். அவனோட வேகம் எப்படி இருந்துச்சுன்னா, பல சீஹார்ட் உருவங்கள் குயில்ல சுத்தி நிக்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றம் உருவாச்சு. இப்ப எங்க முள்ள வெப்ப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே குயிலோட முகத்துல வேகமா ஒரு குத்து விடுறான். அந்த அடியில குயில் கொஞ்சம் ஆடி போறான். ஆனா சீஹார்ட் முழு பலத்துல குத்தல. லேசா தட்டிட்டு கைய பின்னுக்கு இழுத்துக்கிட்டான். ஏன்னா கைய அங்கேயே வச்சிருந்தா குயில் முட்களை வர வச்சு கைய காயப்படுத்திடுவான்னு அவனுக்கு தெரியும். இத ஒரு யுத்தியா வச்சுக்கிட்டு சீஹார்ட் அடுத்ததா காலால எட்டி உதைக்கிற மாதிரி மேலே எகிரி பாயிறான். அத பார்த்த குயில் மனசுக்குள்ள முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, காத்துல பறந்து தாக்குறியா? ஹே, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி தன்னோட மார்பு பகுதி பூரா முட்களை வளர வச்சு ஒரு கவசம் மாதிரி நிக்கிறான். காத்துல பறக்கும்போது உன்னால திசைய மாத்த முடியாது. இதோட உன் கதை முடிஞ்சது ஹார்ட். வெற்றி என்னோடதுன்னு கத்துறான். சீஹார்ட் அந்த முட்கள் மேல வந்து மோத மாதிரி தான் தெரிஞ்சுது. சீஹார்ட் காத்திலேயே உதைக்க போன காலை பின்னுக்கு இழுத்து அது ஒரு ஃபால்ஸ் கிக் அப்படின்னு காட்டுறான். குயில் அதிர்ச்சியில பார்க்க சீஹார்ட் இன்னொரு காலை தரையில ஊன்றி குயில் முன்னாடி நிக்கிறான். குயில் அவனோட தற்காப்பு நிலையிலேயே சிக்கிக்க சீஹார்ட் தன்னோட உடம்ப வேகமா சுழற்றி ஒரு முழங்கை அடிய பலமா இறக்குறான். அந்த அடியில குயில் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்குது. அவன் நம்ப முடியாம முடியவே முடியாது அப்படின்னு கத்துறான். ஆனா சீஹார்ட் அதோட நிறுத்தல. இடது பக்கம் அப்படின்னு கத்திக்கிட்டே அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறான். குயில் பயத்துல, ஓ வேண்டாம் மிஸ்டர் ஹார்ட், இனிமேல் அப்படி நடக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே தற்காப்புக்காக தன்னோட முகம் கழுத்து பகுதிகளில் எல்லாம் முட்களை வளர வச்சுக்கிறான். முடிஞ்ச அடிச்சு பாரு அப்படின்னு கத்துறான். ஆனா சீஹார்ட் ஒரு புன்னகையோட வலது பக்கம் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்காத வலது பக்கத்துல ஒரு குத்து விடுறான். அடி வாங்கின குயில் சீஹார்ட்டோட கையை பிடிக்கிறான். சீஹார்ட் விடாம இன்னொரு அடியை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குயில் பிடிச்சிருந்த கையை விடுவிக்க பாக்குறான். முட்களை வளர விடுறான். அந்த முட்கள் சீஹார்ட்டோட கையில குத்தி ரத்தம் பீறிட்டு வருது. ஆனா வலிய பொறுத்துக்கிட்டு சீஹார்ட் பற்களை கடிச்சுக்கிட்டே சிரிக்கிறான். இதுவும் அவனோட திட்டம்தான். அவன் பொறியில மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனோட உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்துறான். உன்னால ஒரே நேரத்துல 2 இடத்துல முட்களை வர வைக்க முடியாது. குயில் அவனோட கையில முட்களை வர வச்சதால அவனால வேற எங்கேயும் தற்காப்பு செய்ய முடியாது. இதை எதிர்பார்த்துதான் சீஹார்ட் வேணும்னே தன்னோட கைய குத்த கொடுத்தான். குயில் அதிர்ச்சியில பார்க்க சீஹார்ட் அந்த தாடை நல்லா திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட முழு பலத்தையும் திரட்டி குயிலோட தாடையில ஒரு அப்பர் கட் குத்து விடுறான். அந்த ஒத்த அடியில குயில் நிலை குலைஞ்சு போய் ரத்தம் சிதற நாக் அவுட் ஆகி கீழே சாயிறான். இப்படித்தான் ஒரு மனுஷன் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு சக்தி வாய்ந்த கிமியோவை வீழ்த்தினான். இந்த கதையோட பேரு ஆர்டியல். சீஹார்ட் விட்ட அந்த கடைசி அப்பர்கட் குத்துல குயில் நாக் அவுட் ஆகி விழுந்தான் இல்லையா, அதோட தொடர்ச்சி இது. சண்டைக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு அறிவிப்பாளர் பெயினோட குரல் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட 14வது சண்டைக்கு இப்ப போகலாம். இதுக்கு முன்னாடி நடந்த மனுஷன் வர்சஸ் கிமியோ சண்டை பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சு. பட்டைய கிளப்பிட்டான் இல்லையா, ஆஹா அந்த ரத்தத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீஹார்ட் லாக்கர் ரூம்ல தன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். உடம்பெல்லாம் ரத்தம், கீறல்கள். அவன் கண்ணாடியை பார்த்து முகத்தை கழுவி காயங்களை துடைச்சிட்டு இருக்கான். அப்போ க்ரீக்னு ஒரு சத்தத்தோட லாக்கர் ரூம் கதவு திறக்குது. 2 பேர் உள்ள வராங்க. அவங்க முகத்துல ஒருவித கோபம் தெரியுது. அதுல ஒருத்தன் சீஹார்ட் அப்படின்னு கூப்பிடுறான். சீஹார்ட் திரும்பி பார்க்க அந்த ஆள், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பையா அப்படின்னு மிரட்டல் தொனியில சொல்றான். அவனோட இருந்த இன்னொருத்தன், நான் விஷயத்துக்கு வரேன், இன்னைக்கு ராத்திரி நீ தோத்துடுவேன்னு நாங்க உன்மேல ஏகப்பட்ட பணம் பந்தயம் கட்டியிருந்தோம். ஆனா நீ ஜெயிச்சிட்ட பாத்தியா, அது எங்களுக்கு, குறிப்பா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றான். விஷயம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ராத்திரி நீ சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாமையும் எங்ககிட்ட கொடுத்துடு. நாங்க உன்னோட காயங்களோட நிம்மதிய போக விடுறோம்.
ஹீரோ மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணாத. எங்க பையன் குயில் உன்னை என்ன பாடுபடுத்தியிருக்கான்னு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. ஆனா சீஹார்ட் கொஞ்சம் கூட அசரல. அவன் ரொம்ப அமைதியா திரும்பி அவங்கள பார்த்து, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கதவை சாத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனோட தைரியத்தை பார்த்து கடுப்பான ஒருத்தன், சரிடா பெரிய மனுஷா, இது உன்னோட சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கத்தியை எடுக்கிறான். அடுத்த காட்சி அந்த இடத்துல இருந்து மாறி வானத்துல முழு நிலவை காட்டுது. சில நிமிடங்கள் கழிச்சு சீஹார்ட் அந்த இடத்தோட ரிசப்ஷனுக்கு வரான். அங்க டெமாலியான்னு ஒரு பெண் இருக்கா. அவளும் அவளோட தோழியும் சீஹார்ட்டை பார்த்து, அவன் போனதை பாத்தியா, அவன் ரொம்ப கியூட் அப்படின்னு தங்களுக்குள்ள மெசேஜ் அனுப்பி பேசிக்கிறாங்க. சீஹார்ட் அவளை நெருங்கி, ஹே டெமாலியா அப்படின்னு கூப்பிடுறான். டெமாலியா உடனே, ஹே சி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இன்னைக்கு நீ பிரமாதமா சண்டை போட்டே. அந்த காயங்களை பத்தி கவலைப்படாதே, அது உன்னை இன்னும் ஹாட்டா காட்டுது அப்படின்னு அவளை புகழறான். சீஹார்ட் சோர்வா, நன்றி அப்படின்னு சொல்றான். நீ எப்பவும் அந்த பார்ட்டிக்கு வந்ததில்ல, எனக்காக கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டியா அப்படின்னு டெமாலியா செல்லமா கோவிச்சுக்கிறா. ஹே சாரி செல்லம், ஆனா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சீஹார்ட் சொல்றான். அப்படியா, சரி, எப்படியோ இதோ இன்னைக்கு ராத்திரி நீ ஜெயிச்ச பணம் அப்படின்னு அவ பணத்தை எடுத்து நீட்டுறா. அப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்புறம் ஸ்வீட் ஹார்ட், உனக்கு எப்பவாவது குளிருச்சுன்னா என்னை என்டர்டெயின்மென்ட்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கொஞ்சலா சொல்றா. சீஹார்ட் பணத்தை வாங்கிக்கிட்டு போகும்போது ரொம்ப சாதாரணமா, அப்படியே அட்மின் கிட்ட சொல்லு, என்னோட சேஞ்சிங் ரூம்ல 2 பேர் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகருறான். அன்னைக்கு ராத்திரி சீஹார்ட் தன்னோட வீட்டுல வலியை தாங்க முடியாம பாத்டப்ல சுடுதண்ணீர்ல உடம்ப ஊற வச்சிருக்கான். வலி, நாம் உயிரோட இருக்கோம்னு அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிறான். வலியில் தோளை பிடிச்சுக்கிறான். ஆனா நான் இந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது வீணா போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது பக்கத்துல வலி நிவாரணி மாத்திரைகள் ஹைட்ரோகோடோன் இருக்கிறது தெரியுது. அடுத்த நாள் காலையில சீஹார்ட்டோட வீட்டுக்கு வெளியே ஒரு கார்ல அவனோட நண்பன் டெவினும் டெவினோட காதலியும் காத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் கேளு டெவின், அவனுக்கு உள்ள ஏதோ பொண்ணு சமாச்சாரம் இருக்கு, அதான் எப்பவும் லேட்டு அப்படின்னு அந்த பெண் சொல்லுறா. அதுக்கு டெவின், நான் அப்படி நினைக்கல பேப், எந்த பொண்ணாலையும் சீய ஒரு நாளைக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு கிண்டல் பண்றான். அப்போ சீஹார்ட் கதவை திறந்து வெளியே வரான். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, இப்ப மணி காலையில 6 தானே ஆகுது அப்படின்னு நக்கலா சொல்றான். டெவின் அவனை பார்த்து, யோ என்கிட்ட பேசுடா, உன்னை எனக்கு 15 வருஷமா தெரியும், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீ வந்து 7 வருஷம் ஆகுது, ஆனா இதுவரைக்கும் எங்களில் ஒருத்தர் கூட உள்ள வந்ததில்ல, நீ என்ன போதைப் பொருள் ஏதாவது விக்கிறியா, எங்க பாட்டிக்கு வழி மாத்திரை வேணும் அப்படின்னு கேலியா கேக்குறான். வண்டியில வந்து தொலைடா, எங்களை லேட்டாக்கிடாத சி அப்படின்னு அவளோட காதலி கத்துறா. அவங்க எல்லாரும் ரெட் எம்பர் ஜிம்க்கு வராங்க. காரை விட்டு இறங்கும்போது, 4 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு டெவினோட காதலி கேட்க, டிரைவுக்கு நன்றி பேப் அப்படின்னு சொல்லிட்டு சீஹார்ட் ஜிம்முக்குள்ள போறான். உள்ள போனதும் சீஹார்ட்டோட மனக்குரல் ஒலிக்க ஆரம்பிட்டுது. இதுதான் எங்களோட டோஜோ, நானும் என்னோட டோஜோ நண்பர்களும் ஒன்னும் பெரிய வசதியான குடும்பத்துல இருந்து வரல. இதோ இருக்காரே இந்த வயதானவர், இவர்தான் என்னோட மாஸ்டர் லியோ தாமஸ். இவர் ஒரு போர் வீரன். 61 வருஷத்துக்கு முன்னாடி கிமியோக்களால் மனுஷனுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒரு பெரிய போரவே உருவாக்குச்சு. மனுஷன் வர்சஸ் கிமியோ போர்ல யாருமே ஒத்துக்க விரும்பாவிட்டாலும் நிறைய அப்பாவிகள் செத்துப்போனாங்க. ஆனா அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அங்க மாஸ்டர் லியோ அசாம்ங்கிற ஒரு கிமியோ மாணவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அசாமோட டேலண்ட் வேகம். அவன் வேகமா நகர மாஸ்டர் லியோ ரொம்ப சுலபமா அவனை தடுத்து நிறுத்தி அடிச்சு வீழ்த்துறாரு. அசாம், நீ நல்லா கேட்கணும், ரொம்ப கவனமா கேட்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. உங்களை எது ஸ்பெஷலாக்குது தெரியுமா? உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு மட்டுமே உரிய அந்த பரிசை, அந்த வித்தியாசத்தை நீங்க முழுமையா பயன்படுத்த தவறிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன் ஃபைட்டர் மாதிரி ஆகிடுவீங்க. உங்ககிட்ட இருக்கிறத பயன்படுத்துங்க, இல்லைனா அதை இழந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போட்டு வீழ்த்துறாரு. அப்போதான் அங்க இருந்த மற்ற மாணவர்கள் காயங்களோடு வர சீஹார்ட்டை பாக்குறாங்க. மாஸ்டர் உன் மூஞ்ச பார்த்ததும் உன்னை சண்டைக்கு போனதுக்காக உதைக்க போறாரு பாரு, செம ஃபன்னியா இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் பண்றான். மாஸ்டர் லியோ அசாமை எழுப்பி, இன்னும் விட்டுடாத பையா, இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப பயிற்சி செய்ய வைக்கிறாரு. மற்ற மாணவர்கள் சீஹார்ட்டை பார்த்து, மாஸ்டர் வந்ததும் உங்ககிட்ட ஏதோ பேஷனும்னு சொன்னாரு, உன் முகத்தை பார்த்தா அந்த ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போட்டிருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டர் லியோ, போதும் அசாம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமான பார்வையோட சீஹார்ட்டை பார்க்கறாரு.
சி இங்கே வா. சீஹார்ட் பயத்தோட போய் நிக்க அவனோட நண்பன் டெவின், உன்னை காப்பாத்த முடியாத நண்பா, ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு மேன் சைல்டு அப்படின்னு கிண்டல் பண்றான். சீஹார்ட் நடுங்கிக்கிட்டே காலை வணக்கம் அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் லியோவோட முகம் கோபத்துல சிவக்குது. முட்டாள், மறுபடியும் அதை செய்திருக்கிறாய். நான் வேணான்னு சொல்லி என் கண்ணுக்கு தெரியாம சண்டைக்கு போயிருக்கிறாய். நீ ஒரு மனுஷன். உன்னோட திறமையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கிமியோ கூட சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்தா என்ன பண்ணுவ? உன் காயங்களைப் பாரு. நான் இன்னொரு மகனை இழக்க மாட்டேன் அப்படின்னு கத்தியே சீஹார்ட்டோட கன்னத்துல ஸ்மாக்னு ஓங்கி அறையறாரு. நீ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டர் தானே இப்போ, ஏன் அவரோட தற்காப்பை உயர்த்தாம நிற்கிறாய் அப்படின்னு கோபமா கேட்கிறாரு. ஜிம்மோட நுழைவாயிலிருந்து கைத்தட்டல் சத்தம் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க 3 பேர் நிக்கிறாங்க. நடுவுல நின்றவன் சிரிச்சுக்கிட்டே, ஏன் இவ்வளோ சீரியஸா இருக்க லியோ? நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல அப்படின்னு கேட்கிறான். சீஹார்ட்டோட மனக்குரல் அவனை அறிமுகம் செய்யுது. ரோகாஷ் ராம்பர்சாத். இந்த தற்பெருமை பிடிச்சவன் ட்ரினிடாட்ல ஒரு பெரிய புள்ளி. சமீபத்துல உலகத்தோட சக்தி வாய்ந்த கிமியோக்கள் பட்டியல்ல முதல் 150 இடத்துக்குள்ள வந்தான். அந்த திமிர் தலைக்கு ஏறி அவனோட அகம்பாவம் அவனை இந்த நாட்டிலேயே எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஆளா மாற்றிடுச்சு. ரோகாஷ் உள்ள வந்து, என்ன நண்பர்களே அப்படின்னு எல்லாரையும் பார்த்து நக்கலா கேட்கறான். போன பகுதியில ரோகாஷ் ராம்பர்சாத் அவனோட 2 ஆட்களோட ரெட் எம்பர் ஜிம்முக்குள்ள திமிரா நுழைஞ்சான் இல்லையா, அங்க இருந்து கதையை தொடருவோம். ரோகாஷ் உள்ள வந்ததை கண்டதும் மாஸ்டர் லியோவோட முகம் கோபத்துல இருக்குது. அங்க இருந்த மாணவர்கள்ல ஒருத்தன், மாஸ்டர், இந்த முட்டாள உங்களுக்கு தெரியுமா? பயிற்சி நேரத்துல டோஜோக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வெளியில போர்டு வச்சிருக்கு. அவனுக்கு படிக்க தெரியாது போல, ஒருவேளை படிப்பறிவில்லாதவனா இருப்பானோ அப்படின்னு கோபமா கேட்கறான். மாஸ்டர் லியோ ரோகாஷை பார்த்து, உன்னை இங்க வரவேற்க முடியாது ரோகாஷ் அப்படின்னு உறுதியான குரல்ல சொல்றாரு. அவரோட மாணவர்கள் எல்லாரும் அவரை சுத்தி கோபமா நிக்கிறாங்க. ஆனா ரோகாஷ் நக்கலா, ஷோ, உனக்கு பிடிச்ச பழைய மாணவனை இப்படிதான் வரவேற்பியா டீச்சர் அப்படின்னு கேட்கறான். டீச்சரா? நீ சீஹார்ட்டுக்கு ஒரே அதிர்ச்சி. மத்த மாணவர்களும் கோபப்படுறாங்க. அவர் வெளியே போக சொன்னார், உனக்கு காது கேட்கலையானா அப்படின்னு ஒருத்தன் கத்த, ரோகாஷோட வந்த ஒருத்தன் வாய மூடு அப்படின்னு பதிலுக்கு கத்துறான். சண்டை முத்தி போற மாதிரி தெரிய ரோகாஷ் சிரிச்சுக்கிட்டே, பசங்களா, உங்ககிட்ட நல்ல தெம்பு இருக்கு, ஒரு ஸ்பாரிங் வச்சுக்கலாமா அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறான். மாஸ்டர் லியோவோட பொறுமை மொத்தமா போயிடுச்சு. நீ இன்னும் மாறனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து அப்படின்னு அவர் கத்துனதும் அவரை சுத்தி நெருப்பு பிழம்பு உருவாகுது. அவரோட கண்கள் நெருப்பு மாதிரி ஜொலிக்குது. சீஹார்ட் பதறிப்போய் மாஸ்டர் அப்படின்னு கத்துறான். மாஸ்டர் லியோ ரோகாஷை பார்த்து, இது இனிமே உன்னோட வீடு கிடையாது ரோகாஷ், நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன், உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு கோபமா சொல்றாரு. ரோகாஷ், இந்த பழைய இடத்துக்குள்ள நான் கால் வச்சு 25 வருஷமாகுது. நீங்க தான் கிம்யோ சக்தியோட உச்சத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்க லியோ தாமஸ். ஆனா உண்மையான பலம்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு திமிரா சொல்றான். அப்புறம் திரும்பி போய்கிட்டே, கிழவரே, நீங்க சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பலத்தை நீங்க ஒத்துக்குவீங்க, அது நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமாவே நடக்கலாம் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அன்னைக்கு சாயங்காலம் சீஹார்ட் ஜிம்மை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மாஸ்டர் லியோ கிட்ட, நீங்க பரவாயில்ல மாஸ்டர், அவன் யாரு உங்களை அப்படி மிரட்டிட்டு போறதுக்கு? உங்களுக்கு ரோகாஷ்க்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறான். மாஸ்டர் லியோ ஒரு பெருமூச்சோட சொல்ல ஆரம்பிக்கிறாரே, அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பழைய மாணவன். அவனோட அகம்பாவம் அவனை உண்மையா முன்னேறவே விடல. ஆனா பயங்கரமான உண்மை என்னன்னா, அவன் என்னோட வலிமையான மாணவர்கள்ல ஒருத்தனா இருந்தான். அப்போ இந்த டோஜோ ரொம்ப சின்னது, மொத்தம் 4 பேர் தான் இருந்தோம். ரோகாஷ் எப்பவும் தன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு துடிச்சிட்டே இருப்பான். மற்றவங்கள சண்டைக்கு இழுப்பான். அவனோட தற்பெருமையை தாண்டி அவனோட பிரச்சனை என்னன்னா, ஒரு சண்டையோட தீவிரத்தை அவன் எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதில்ல. அவனோட டேலண்டோட மிருகபுரம் வெளிப்படும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே கேலி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு நாள் எனக்கு தெரியாம ஜேக்கப்னு ஒரு பையனை சண்டைக்கு கூப்பிட்டான். ஜேக்கப் அந்த வகுப்புலேயே ஒரு சிறந்த கிம்மியோ. அந்த சண்டை ஆரம்பத்திலிருந்தே ஒரு தப்பு. அவன் எதை நிரூபிக்க முயற்சி பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் ஜேக்கப்பை கொன்னுட்டான். அங்க மாட்டி வச்சிருந்த ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல ஜேக்கப் கிம்லி அப்படின்னு எழுதியிருக்கு. பெரிய விசாரணைகள் எல்லாம் நடந்துச்சு. அது திட்டமிடப்படாத கொலைன்னு சொல்லி அவனை விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் டோஜோவை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் இங்க திரும்ப வரவே இல்லை. இதை கேட்டதும் சீஹார்ட் கோபத்துல, வாவ், அவன் தப்பிச்சுட்டான், அவன் மட்டும் மறுபடியும் இங்க வந்தான்னா நான் அவனோட பல்ல உடைப்பேன் அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் லியோ உடனே குழந்தை மாதிரி குரலை மாத்தி, ஆவ், பாரு, என்னோட குட்டி மனுஷ பையன் மிரட்டுறான்
அப்படின்னு சொல்லி சீஹார்ட்டை கிண்டல் பண்றாரு. சீஹார்ட்டும் சிரிச்சுக்கிட்டே ஹா 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 போங்க கிழவரே அப்படின்னு சொல்றான். இந்த முறை உங்களோட மாணவர்கள் உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சீஹார்ட் நம்பிக்கையா சொல்றான். மாஸ்டர் லியோ சிரிச்சுக்கிட்டே அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி நீ கிளம்பு, நான் இன்னைக்கு சுத்தம் பண்றேன், உனக்கு உன்னோட வேலைகள் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. அடுத்ததா சீஹார்ட் ஒரு டாக்டர் கிளினிக்ல இருக்கான். டாக்டர் எவன் உள்ள வராரு. மிஸ்டர் ஹார்ட், நீங்க இன்னும் உடையாம முழுசா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஹே டாக்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சீஹார்ட் கேட்க, டாக்டர் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, சாதாரண பார் சண்டை தான், ஆனா கிம்யோக்களோட கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். என் மகள் ஜூலியானாவுக்கு 6வது குழந்தை பிறக்க போகுது, நம்ப முடியுதா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. வாவ், உங்க மகள் ஒரு சூப்பர் ஹீரோ டாக்டர் எவன் அப்படின்னு சீஹார்ட் சொல்றான். ஹஹஹா, கண்டிப்பா. சரி, இப்போ உன்னை பார்க்கலாம். வழக்கம் போல உன்னோட எல்லா மருந்துகளையும் கொடுத்துட்டேன், கூடவே ஹெமாக்சிசிலின் அப்படின்னு ஒரு புது மருந்தையும் சேர்த்திருக்கேன். இது உன்னோட உள்காய ரத்தப்போக்குக்கு உதவும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்புறம் கவலையோட, உன்னோட இடது கண்ணுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மங்களாதான் டாக்டர் இருக்கு, ஒரு 60% தான் பார்க்க முடியுது அப்படின்னு சீஹார்ட் சொல்றான். டாக்டர் இவன் ரொம்ப கவலையோட, ஒரு டாக்டரா ஒரு அப்பாவா சொல்றேன், தயவு செஞ்சு என் அறிவுரையே கேளு. உன்னோட உடம்பு சாதாரண மனுஷனை விட உறுதியானது தான், அது லியோ தாமஸோட பயிற்சியால இருக்கும். ஆனா நீ உயிரோட இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். இதை நீ உன்னோட நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அந்த வலியும் பேதனையும் தானா வெளிப்பட்டுடும். உன்னோட லேப் ரிசல்ட் இன்னும் மாறவே இல்லை. அப்புறம் அவர் சீஹார்ட்டோட காயங்களை பெட்டியலிடுறாரு. குணமடைய நேரமே கொடுக்கப்படாத துளைக்கப்பட்ட நுரையீரல், 2 காரை எலும்புகளிலும் முறிவு, தோள்பட்டை மூட்டில காயம், கடுமையான தசை மற்றும் திசுவடுக்குகள், வலது கையில நரம்பு பாதிப்பு, இடது கண் நரம்புகள்ல பாதிப்பு, விலா எலும்புல ஒரு கீறல், கணுக்கால்ல 7 திருகுகள், உள் ரத்தப்போக்கு இன்னும் நிக்கல. இந்த ஃபைட் கிளப் பணம் எதுக்கெல்லாம் தகுதியானது? உன்னோட உடம்பு உடையிற நிலைமையில இருக்கு. நீ இதை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்ட. உன்னோட வாழ்க்கை முழுக்க உன் முன்னாடி இருக்கு. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் உன்னோட ஆயுளை குறைச்சிக்கிட்டே வர்றதா நான் கவலைப்படுறேன். அதுக்கு சீஹார்ட், டாக்டர் எவன், உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்குள்ள இன்னும் தெம்பு இருக்கு. அது மட்டும் இல்லாக இந்த பணம் ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு போகுது. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு நான் ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் ஒரு பெருமூச்சோட, சரி மிஸ்டர் ஹார்ட், உனக்கு ஏதாவது தேவைனா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கிளம்பும்போது சீஹார்ட், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க சார், உங்க மனைவி இன்னும் உங்களை யோகா செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டாக்டர், இல்ல, நான் அதை விட ஒரு ஆம்பளையான உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன், கராத்தேவை அப்படின்னு ஒரு கராத்தே போஸ கொடுக்கறாரு. அன்னைக்கு ராத்திரி மாஸ்டர் லியோ தன்னோட ஆபீஸ்ல தனியா இருக்காரு. அவர் பைபிள் படிச்சிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே அவரோட கடைசி உயில், லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் இருக்கு. இது ஏதோ விபரீதம் நடக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி மாதிரி இருக்கு. அப்போ ரோகாஷ்க்கும் அவனோட ஆட்களும் திருட்டுத்தனமா உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் சீஹார்ட் டெவினுக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டரை பனியா டோஜோவை மூட விட்டுட்டு வந்தது மனசுக்கு சரியா இல்லடா, ரோகாஷ் அவரை மிரட்டிட்டு போனா அப்படின்னு கவலையா சொல்றான். அதுக்கு டெவின், ரோகாஷ் ஒரு பணக்கார முட்டாள்தான், ஆனா தன்னை உருவாக்குன ஆளையே கொல்ல நினைக்கிற அளவுக்கு அவன் முட்டாள் இல்லடா, கவலைப்படாத, அவர் நல்லா இருப்பாருன்னு சமாதானப்படுத்துறான். அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பயங்கர சத்தத்தோட ரெட் எம்பயர் ஜிம் வெடிச்சு செதறுது. வெடிச்ச ஜிம்முக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. மாஸ்டர் லியோ காயங்களோட அவருக்கு முன்னாடி ரோகாஷோட ஆள் ஒருத்த நிக்கிறான். மாஸ்டர் லியோ மனசுக்குள்ள, வயசாகி போனதை நான் வெறுக்கிறேன், ஒரு துப்பாக்கிய தவிர்க்க முடியாத அளவுக்கு நான் பலவீனமாயிட்டனா அப்படின்னு நினைக்கிறாரு. ரோகாஷோட மருமகன் காஸ் துப்பாக்கிய நீட்ட, ரோகாஷ், காஸ், அந்த துப்பாக்கி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது முட்டாள்? அவனை முடிக்கிறது என்னோட வேலைன்னு சொன்னேன்ல, என்கிட்ட இருந்து இந்த பெருமையை நீ பறிக்க கூடாது அப்படின்னு கத்துறான். காஸ், அங்கிள், நான் சும்மா நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் லியோ, ஜாக்கிரத பையா அப்படின்னு கத்துறாரு. அடுத்த நொடி அவர் நெருப்பான ஒரு உருவம் எடுத்து ஃபீனிக்ஸ் பியர் அப்படின்னு கத்திக்கிட்டே காஸ் மேல பாயிறாரு. அந்த தாக்குதல்ல காஸ் தூக்கி வீசப்படுறான். துப்பாக்கி கீழே விழுது. மாஸ்டர் லியோ காயத்துல ரத்தம் வழிய ரோகாஷ பார்த்து, இப்படித்தான் உன்னோட மருமகனை வளர்க்குறியா? உனக்கு பொறுப்புனா என்னன்னு கொஞ்சம் கூட புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. ரோகாஷ் கோபத்துல, பொறுப்பை பத்தி நீங்க பேசுறீங்களா கிழவரே? இந்த தோல்வி அடைந்த டோஜோவை நான் உலகத்துக்கு அறிமுகம் பண்ண பிறகும் நீங்க என்னோட சக்தியை ஒத்துக்க மறுத்தீங்க. இந்த இடத்துல என்னை விட வலிமையான மாணவன் ஒருத்தன் கூட இருந்ததில்ல. ஜேக்கப் என்னோட வளர்ச்சிக்கு பக்கத்துல கூட வரல. அந்த முட்டாள் என்னை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா என் சவாலை ஏற்றிருக்கவே கூடாது அப்படின்னு கத்துறான்.
மாஸ்டர் லியோ இனிமே நீ அவன் பேரை உச்சரிக்க கூடாதுன்னு உறுதியா சொல்றாரு. ரோகாஷ், இந்த காயம் என்ன கொன்னுடும். நான் உன்னை ஒரு மாணவனா மட்டும் இல்ல, ஒரு மகனா நினைச்சு எவ்வளவு முயற்சி பண்ண. ஆனா நீயோ எல்லா லாஜிக்கையும் தாண்டி போயிட்ட. நெருப்புக்கு நடுவுல காயங்களோட நிக்கிற மாஸ்டர் லியோ, இந்த ராத்திரி நான் செஞ்ச தவறுகளை நான் சரி செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. ரோகாஷ் வா கிழவரே அப்படின்னு கத்திக்கிட்டே சண்டைக்கு தயாராகிறான். மாஸ்டர் லியோ தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்துறார். அவரை சுத்தி நெருப்பு பிழம்புகள் கொழுந்து விட்டு எரியுது. இதுதான் அவரோட டேலண்ட். கிம் யோ, லியோ தாமஸ், டேலண்ட் இலியோஸ் த ஃபீனிக்ஸ் ஃப்ளேம். இந்த டேலண்ட் பயன்படுத்துறவங்கள இலியோ ஸ்டேட்டுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு கொண்டு போகும். இது சூரிய நெருப்பு டேலண்ட். ஆரம்ப காலத்துல இருந்த 4 மகா சக்தி வாய்ந்த டேலண்ட்கள்ல இதுவும் ஒன்னு. நெருப்பு பிழம்புகளோட மாஸ்டர் லியோ ரோகாஷை நோக்கி பாய 2 பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான மோதல் நடக்குது. மாஸ்டர் லியோ விட்ட ஒரு அடியில ரோகாஷ் தூக்கி வீசப்படுறான். பதிலுக்கு ரோகாஷ் மாஸ்டர் லியோவோட நெஞ்சில ஒரு பலமான குத்து விடுறான். அந்த அடியில மாஸ்டர் லியோக்கு ரத்தம் வருது. ஆனா அதை அவர் பொருட்படுத்தாம ரோகாஷோட சட்டையை பிடிச்சு அவனை வானத்தை நோக்கி தூக்கி எறிகிறார். ரோகாஷ் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மாஸ்டர் லியோ காத்துல பறந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறார். என்னது, காத்துல இருந்து தாக்குறானா அப்படின்னு ரோகாஷ் அதிர்ச்சி அடைகிறான். சார், என்னோட டேலண்ட்டை ஆக்டிவேட் பண்ண ஒரு நொடி கூட அவன் எனக்கு டைம் தர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். மாஸ்டர் லியோவோட வேகம் அவனை கம்ப்ளீட்டா உரைய வச்சிடுச்சு. அவரை சுத்தி வட்ட வடிவுல நெருப்பு வளையங்கள் உருவாக அவர் மேலும் கீழும் பாஞ்சு ரோகாஷை விடாம தாக்குறார். ரோகாஷால ஒன்னும் செய்ய முடியல. மாஸ்டர் லியோ திடீர்னு தன் தாக்குதலை நிறுத்தி தன்னுக்குள்ளேயே இலியோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட மொத்த நெருப்பு சக்தியும் ஒன்னு திரட்டி வானத்திலிருந்து ஒரு எரிநட்சத்திரம் மாதிரி ரோகாஷை நோக்கி பாயறார். அந்த தாக்குதலுக்கு பேரு டிசெண்டிங் மீட்டியோர். படார்னு ஒரு பெரிய வெடி சத்தத்தோட அந்த தாக்குதல் தரைய தாக்குது. ஜிம்மே அதிருது. நெருப்புக்கு நடுவுல மாஸ்டர் லியோ மெதுவா எழுந்து நிக்கிறார். ஆனா அவரோட வயித்துல இருந்து ரத்தம் கொட்டுது. காஸ் சுட்ட துப்பாக்கி காயம். அவர் அந்த காயத்தை பிடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு காயத்தை குணப்படுத்துற அளவுக்கு எனக்கு இனிமே வயசில்ல. என் பலம் வயசானதால குறையும்னு உனக்கு தெரியும். வாழ்த்துக்கள், நீ என்னை என் சாவுக்கு சில நொடிகள் பக்கத்துல கொண்டு வந்துட்ட அப்படின்னு ரோகாஷ் கிட்ட சொல்றாரு. ஆனா உன்னோட விஷயம் வேற ரோகாஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட கடைசி சக்தியும் திரட்டி ரோகாஷை நோக்கி பாயறாரு. நான் சாகும்போது நீ உன் வாழ்நாள் முழுக்க ஊனமா வாழ்றத நான் உறுதி செய்வேன் அப்படின்னு கத்திக்கிட்டு ரோகாஷோட முகத்தை பிடிச்சு தன்னோட நெருப்பு சக்தியை அவன் மேல பாய்ச்சுறாரு. 2 பேரும் வலியில அலறாங்க. அங்கிள் அப்படின்னு கத்திக்கிட்டே காஸ் ஓடி வரான். எழுந்துருங்க, பில்டிங் இடிஞ்சு விழுது, நாம இப்பவே இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி முகம் கருகி போன ரோகாஷை தூக்கிட்டு வெளியே ஓடுறான். வெளியே போகும்போது ரோகாஷ், நாசமா போனவனே லியோ, இதுதான் உன்னோட இரத்த கல்லறை கிழவா அப்படின்னு கத்துறான். ஆனா இடிஞ்சு விழற நெருப்பு கோலத்துக்குள்ள மாஸ்டர் லியோ ரொம்ப அமைதியா உட்காந்து தன்னோட சாவை ஏத்துக்கிறார். அவரோட கடைசி நினைவு சி. வெளியில ஜிம் கொழுந்து விட்டு எரிய வானத்துல புகமண்டலம் சூழ்ந்திருக்கு. காட்சி மாறுது. ஒரு கல்லறை தோட்டத்துல சோகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் லியோவோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. சீஹார்ட், டெவின், ஆசாம், மத்த மாணவர்கள் அப்புறம் சில நண்பர்கள் மட்டும் அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறாங்க. ஒரு நண்பர் பேசுறாரு. அன்பானவர்களே, லியோ தாமஸின் மரணத்திற்காக துக்கம் அனுசரிக்க இன்று நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அவர் ஒரு சிறந்த மனிதர், என் நண்பர். தான் இறந்தால் இப்படி ஒரு சிறிய கூட்டம் போதும் என்று அவர் கேட்டிருந்தார். அவர் தனது அசாதாரண திறமைகளால் தனக்கென ஒரு பெயரை உருவாக்கினார். ஆனாலும் அவர் தனது சொந்த புகழை ஒப்புக்கொள்ள மறுத்தார். அந்த புகழை தாண்டி அவரை தெரிந்த அனைவருக்கும் தெரிந்தது அவரோட கருணையும் இரக்க குணமும் தான். இந்த உலகத்தின் பார்வையில் லியோ என்பவர் ஒரு சக்தியின் சுடர். ஆனால் நண்பர்களாகிய நாங்கள் அவரை அன்பின் உண்மையான அழகாக வைத்திருக்கிறோம். இறுதி சடங்கு முடிஞ்சதும் சீஹார்ட்டோட நண்பன் டெவின், இது எல்லாம் செஞ்சது ரோகாஷ் தான் எங்களுக்கு தெரியும். நாம எல்லாரும் பழி வாங்க துடிக்கிறோம். இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்காது அப்படின்னு கோபமா சொல்றான். நான் கொஞ்சம் விசாரிச்சேன். ரோகாஷ் உலக அளவுல டாப் 150ல இடம் பிடிச்சதை கொண்டாட அடுத்த மாசம் ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறான். ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அவன் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாம். இதுதான் அவனோட அருவக்க போன பரிசு யோசனை. ரெடம்பஸ் ஜிம் சார்பா நீ அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நாங்க விரும்புறோம். ஒவ்வொரு ஜிம்ல இருந்தும் 2 பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இதை கேட்டதும் நானா? நம்ம கூட இருக்கிறதுல டேலண்ட் இல்லாத ஆள் நான் தான். இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு தயங்குறான். அதுக்கு டெவின், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. மனுஷனா இருக்கிறது உன்னை ஒருபோதும் கட்டுப்படுத்தினதில்ல. நம்ம கிட்ட சண்டை பயிற்சியில நீ தான் புத்திசாலின்னு மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார். நீ தனியா இருக்க மாட்ட, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு தைரியம் சொல்றான். நண்பனோட வார்த்தைகளை கேட்டதும் சியோட கண்கள்ல ஒரு உறுதி பிறக்குது. அவன், சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரே இலக்குதான்னு முடிவு பண்ணிட்டா எப்போ ஆரம்பிக்கலாம்
அப்படின்னு கேக்குறான். இத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. மாஸ்டரோட சாவுக்கு பழிவாங்க சியும் அவனோட நண்பர்களும் தயாராகிறாங்க. மாஸ்டர் லியோவோட இறுதி நிமிடங்களை ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அவர் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட கடைசி வார்த்தை சி. 4 மாதங்களுக்கு பிறகு கதை நிகழ்காலத்துக்கு வருது. சி, டெவின், ஆசாம் மற்றும் ரெட் எம்பர் ஜிம்மின் மற்ற மாணவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்தோட பேரு ரொகாஷ் என்டர்பிரைஸ் காம்பேட் ஸ்டேடியம். ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு, எல்லாருக்கும் சண்டைய பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவங்களோட நண்பன் ஒருத்தன் அவங்கள வரவேற்று, உங்க 2 பேருக்கும் நான் ஏற்கனவே சேஞ்சிங் ரூம் புக் பண்ணிட்டேன், நீங்க பதிவேட்ல கையெழுத்து போட்டா போதும். போட்டியோட முதல் நாள்ல பார்வையாளர்களை கவர்றதுக்காக சில பெரிய ஃபைட்டர்ஸ முதல்ல மோத விடுறாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் டெவன், உனக்கு 7வது சண்டை, சி உனக்கு 8வது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் டெவினோட காதலி, டெவன் மத்தியாஸ் சார்லஸ், நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கவலையோட சொல்றா. அங்கிருந்த ஒரு பெரிய திரையில அந்த போட்டியை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஓடிட்டு இருக்கு. இன்று சென்ட்ரல் ஹியூமன் பிளஸ் கீமியோ MMA மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியின் தொகுப்பாளரான ரொகாஷ் ராம்பிரசாத் பற்றி பார்ப்போம். அந்த ரிப்போர்ட் ரொகாஷ ஒரு ஹீரோ மாதிரி புகழ்ந்து தள்ளுது. உள்ளூர் கீமியோக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோவிலிருந்து உலகின் முதல் 150 வலிமையான ஃபைட்டர்கள் பட்டியலில் இடம் பிடித்த முதல் கீமியோ. 61 வயதான இந்த மில்லியனர் ஒரு மேதைக்கு குறைவானவர் அல்ல. போலீசுடனான அவரோட சந்தேகத்திற்குரிய கடந்த கால சம்பவத்தை தவிர ரொகாஷ் தனக்கென ஒரு நம்பகமான செல்வத்தையும் புகழையும் சேர்த்துள்ளார். தன்னோட 47 வெற்றிகளும் 3 தோல்விகளும் கொண்ட MMA வாழ்க்கையிலிருந்து ரொகாஷ் 37 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் 8 சொத்துக்களை பெற்றுள்ளார். அவரோட சொந்த ஹோட்டலான ராம்பிரசாத் டவர், பல பந்தய விளம்பர ஒப்பந்தங்கள் மற்றும் அவரோட சொந்த ஆடை பிராண்டோடு ரொகாஷ் எங்களுடைய அதிசய குழந்தை, வண்டர் கிட். அடுத்த அந்த ரிப்போர்ட் 4 மாதங்களுக்கு முன்பு தனது முன்னாள் ஆசிரியர், லெஜெண்ட் மற்றும் போர் வீரனான லியோ தாமஸின் மரணத்திற்கு தேசம் துக்கம் அனுசரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்காக மிஸ்டர் ராம்பிரசாத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டதும் ரெட் எம்பர் ஜிம் மாணவர்களுக்கு கோவம் தலைக்கேறுது. ஷூ, அந்த பாவி ரொகாஷ் என்ன செஞ்சான்னு மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சா அருவருப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கோவத்துல முணுமுணுக்கிறான். திரையில ரொகாஷோட ஒரு பேட்டி வருது. அவன் இதுல, சக்தியை போலியாக உருவாக்க முடியாது, அது உங்களிடம் இருக்கிறது அல்லது இல்லை. அப்படி சக்தி இருப்பவர்களுக்கு சாதாரணவனுக்கும் மகத்தான சக்திக்கும் இடையிலான கோடு அந்த முழுமையான இடைவெளியை புறக்கணித்தவர்களின் ரத்தத்தால் வரையப்படுகிறது அப்படின்னு திமிரா பேசுறான். ரிப்போர்ட்டர் தொடர்ந்து, உலக வரிசை கரப்பில் 150வது இடத்தில் உள்ள வலிமையான கீமியோவிடமிருந்து சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அவரோட முகத்தில் ஏற்பட்ட இந்த சமீபத்திய வடு இந்த மனிதனை முன்னை விட 2 மடங்கு பயமுறுத்துறவன காட்டுது அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சி, நான் போதுமானதை கேட்டுட்டேன், நாம இப்ப கிளம்பலாம் அப்படின்னு உறுதியா சொல்றான். சேஞ்சிங் ரூம்ல எல்லாரும் கூடி பேசுறாங்க. சரி, திட்டம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். சி, உங்க முதல் சண்டையில செத்துடாதீங்க. இது ஒரு BC ரேட்டட் டோர்னமெண்ட். அதாவது இந்த போட்டியில ஒரு ரவுண்டு ஜெயிக்க எதிராளியை கொல்லவும் அனுமதிக்கப்படுது. BC புரூட்டல் கான்டெக்ஸ்ட் போட்டிகள் 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான MMA போட்டிகள். இதில் கொடூரமான காயங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. டேலண்ட்ஸ் மிகவும் கொடியதாக இருப்பதால் களத்தில் கொலையை கட்டுப்படுத்த முடியாது. டெவின், நான் என்னோட காதலிக்கு இது BC ரேட்டட்னு கூட சொல்லல. சரி, முதல்ல நான் தான் போகும் போல அப்படின்னு சொல்றான். சண்டை தொடங்குது. அறிவிப்பாளர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இந்த நிறவின் 4வது போட்டி, கிழக்கிலிருந்து வருகிறார் டெவின் அப்படின்னு அறிவிக்கிறாரு. டெவினோட காதலி, குட் லக் பேப் அப்படின்னு கத்துறா. அடுத்து அவரோட எதிராளி சன்ராஸ், த அன்டச்ட். சன்ராஸ் ஒரு கீமியோ. அவனோட வேகம் இணையற்றது. அதனால அவனோட MMA வாழ்க்கையில அவனுக்கு ஒரு காயம் கூட பட்டதில்ல. டெவின் அவனை பார்த்து, ஓஹோ, ஒரு டேங்க் வர்சஸ் ஒரு ஸ்பீட்ஸ்டர், எனக்கு இவங்களோட தேர்வு பிடிச்சிருக்கு. நான் உன்னை தெரியும், நீ தான் வேகமான கீமியோ கொள்ள ஒருத்தன் இல்ல, நான் உண்மையிலேயே ரொம்ப வலிமையானவன்ல ஒருத்தன், என்னை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம், சோ நம்ம ஜாலியா ஒரு சண்டை போட்டு அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள சன்ராஸ் கண் இமைக்கும் நேரத்துல அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். சன்ராஸ், நல்லா கேளு, என் மேல ஒரு விரல் வைக்க முயற்சி செஞ்ச எல்லாரும் தோத்துதான் போயிருக்காங்க, நீயும் அதுக்கு விதிவிலை இல்ல அப்படின்னு சொல்றான். கீமியோ, சன்ராஸ், டேலண்ட், இமேஜ் ஃபியூஷன் த்ரெஷ்ஹோல்ட். ஒரு வேக டேலண்ட் மாஸ்டர். டெவின் ஒரு குத்து விடுறான், அது காத்துல தான் போகுது. சன்ராஸ் அவன் பின்னாடி தோன்றி அவனை தாக்குறான்.
என்னது விளையாடுறியா அப்படின்னு டெவின் அதிர்ச்சியில கத்துறான். சன்ராஸ் அவனை சுத்தி அதிவேகமா நகர ஆரம்பிக்கிறான். அவனோட வேகம் எப்படி இருக்குன்னா அவனோட நிழல்கள் நிஜ உருவங்களா மாறி 4 சன்ராஸ் உருவங்கள் டெவினை சுத்தி நிக்குது. இத பார்த்துட்டு இருந்த ஆசாம், சன்ராஸ் த அன்டச்ட், இவனும் ஒரு ஸ்பீட் டேலண்ட் யூசர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவனோட டேலண்ட் பேரு இமேஜ் ஃபியூஷன் த்ரெஷ்ஹோல்ட். அவனோட அசைவுகளால் உருவாகிற சுழல் அவனோட நிழல் பிம்பங்கள் நிஜ உருவங்களா மாற போதுமான நேரத்தை கொடுக்குது. அதனால அவனால தன்னை போலவே நகல்களை உருவாக்க முடியுது அப்படின்னு விளக்குறான். சி உடனே உன்னோட தற்காப்பு அதிகப்படுத்த டெவின், நீ ஒரு நடமாடும் டேங்க் அப்படின்னு கத்துறான். 4 பக்கமிருந்து அடிலாங்கிற டெவின், நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கத்துறான். அடி தாங்க முடியாம அவன் இன்னும் 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 அப்படின்னு கத்துறான். அவனோட உடம்புலேருந்து நீல நிறத்துல ஒரு சக்தி வெளிப்படுது. அவனோட தோல் எல்லாம் கடினமாகி உடம்புல காண்டாமிருகம் மாதிரி ஒரு கவசம் உருவாகுது. அவனோட கண்கள் மஞ்சள் நிறத்துல மாறுது. எங்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் ஒரு பெரிய சக்தி அளவை வெளிப்படுத்துறான். அந்த அலையில சன்ராஸோட நகல்கள் எல்லாம் சிதறி போகுது. டெவின் ஒரு காண்டாமிருக உருவத்துக்கு மாறுறான். ரைனோ ஹைட். கீமியோ டெவின் மாத்தியாஸ் சார்லஸ். டேலண்ட் ஹைட் ஃபோர்ஜ். தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை அதிகரிக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை, அதாவது தோலை உருவாக்கும் திறன். இப்படி டெவின் தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்த அந்த அத்தியாயம் முடியுது. கூடவே இந்த உலகத்துல இருக்கிற வெவ்வேறு விதமான டேலண்ட்ஸோட ஒரு பட்டியலும் காட்டப்படுது. டெவினோட இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து சன்ராஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. என்னது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க, டெவின் அந்த கவசத்தோட வேகமா அவனை நோக்கி பாயிறான். அவனோட வேகத்துல தரையெல்லாம் பெயர்ந்து போகுது. இது என்ன மாதிரியான டேலண்ட் அப்படின்னு சன்ராஸ் ஆச்சரியப்படுறான். அறிவிப்பாளர் உற்சாகமா கத்துறாரு. தன்னோட எல்லைக்கு தள்ளப்பட்டதும் டெவின் தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறான். அற்புதம், அரிய வகையான ரைனோ ஹைட் வெளிப்பட்டிருக்கு. இந்த ஹைட் வகை டேலண்ட்ல பயன்படுத்துறவங்கள சுத்தி ஒரு கவச மாதிரி ஒரு தோல் உருவாகும். இது அவங்களுக்கு அதிகப்படியான ஆற்றலையும் சிறப்பு பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அறிவிப்பாளர் விளக்கமளிக்கிறார். டெவின், விளையாட்டு ஆரம்பம். இந்த தோல் என்னை இன்னும் பலசாலியாக்குது சன்ராஸ் அப்படின்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள, இவனோட வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. சொல்லப்போனா இந்த கூடுதல் எடையால நான் இன்னும் மெதுவா தான் இருக்கேன். ஒருவேளை இவனை டயர்டாக்கிரலாமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள சன்ராஸ் மின்னல் வேகத்துல வந்து அவனோட முகத்துல ஒரு உதவிடுறான். டெவினுக்கு மறுபடியும் அதிர்ச்சி. என்னது, விளையாடுறியா? இவனோட தாக்குதல் என்னோட கவசத்தை ஊடுருவி வருதா அப்படின்னு அவன் நினைக்க, வெளியிலிருந்து ஷீ கத்துறான். நீ ரொம்ப அடி வாங்குற டெவின், அவனோட பலவீனத்தை கண்டுபிடி. இப்போ மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? அப்போ ஷீக்கு மாஸ்டர் லியோ சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டேலண்ட்ஸுங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கனல் மாதிரி. அதை வளர்க்கவும் முடியும், அணைக்கவும் முடியும். நெருப்புகளுக்கு எதிரிகள் இருக்கிற மாதிரி அதை எரிய வைக்கிற திரியும் இருக்கு. சில சமயம் ஒரு டேலண்டோட மிகப்பெரிய பலமே வேறொரு கோணத்துல பார்த்தா அதோட மிகப்பெரிய பலவீனமா இருக்கும். இந்த நுட்பமான விஷயத்துக்கு பேரு டேலண்ட்டுகளின் மறைவிடம், அதாவது பிளைண்ட் ஸ்பாட் ஆஃப் டேலண்ட்ஸ் அப்படின்னு. ஷீ யோசிக்கிறான். ரொம்ப வேகம். யோசி டெவின், யோசி யோசி அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவன் தரைய கவனிக்கிறான். தரை. சன்ராஸ் தொடர்ந்து அவனை தாக்க வர, டெவின், இதோ வர்றண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே தரைய நோக்கி பாய்ஞ்சு தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி தரைய ஓங்கி குத்துறான். அவன் குத்துன வேகத்துல ஸ்மாஷ் அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட சண்டை நடக்கிற மொத்த களமும் நொறுங்கி போகுது. தரையில நிக்க முடியாததால சன்ராஸும் அவனோட நகல்களும் தடுமாறுறாங்க. இல்ல அப்படின்னு சன்ராஸ் கத்த, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டெவின் சன்ராஸோட நிஜ உருவத்தை குறிவச்சு ஒரு பலமான குத்து விடுறான். டெவின் சண்டைய தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான். என்ன ஒரு ஆட்டம் அப்படின்னு அறிவிப்பாளர் கத்துறாரு. டெவின் மனசுக்குள்ள, உனக்கு வேகம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் சன்ராஸ், ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டது சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தாக்குதல்ல சன்ராஸ் தூக்கி எறியப்பட்டு ஸ்டேடியத்தோட பாதுகாப்பு தடுப்புல போய் மோதுறான். அந்த தடுப்புலயே விரிசல் ஏற்படுது. சன்ராஸ் மயங்கி விழுறான். அறிவிப்பாளர், நம்ப முடியவில்லை, டெவின் நம்ம பாதுகாப்பு தடுப்பின் வலிமையை சோதிக்கிறானா? என்ன ஒரு அடி! சன்ராஸ் சுயநினைவை இழந்து விட்டான் அப்படின்னு ஆச்சரியத்துல கத்துறாரு. டெவின் தன்னோட ரைனோஹைட் உருவத்திலிருந்து மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பி, அது நீ சீப்பா அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்றான். சண்டை முடிஞ்சதும் மருத்துவ குழுவினர் வந்து சன்ராஸ ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க. டெவினோட நண்பர்கள் அவனை சூழ்ந்து பாராட்டுறாங்க. அவனோட காதலி அவனை ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறா.
போலாம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷத்துல கத்துறாங்க. அப்போ டெவின் அங்க இருந்து அவனோட ஒரு நண்பன் கிட்ட, யோ லூயிஸ், ஷீ எங்க அப்படின்னு கேக்குறான். ஷீயா, அவன் தன்னை தயார்படுத்திக்க போயிருக்கான், அடுத்தது அவன்தான் அப்படின்னு அவ சொல்ல, டெவினோட காதலி, உண்மைய சொல்லணும்னா எனக்கு கவலையா இருக்கு டெவின். ஷீ எப்பவுமே இவ்வளவு சீரியஸா இருந்ததில்ல. நம்மளோட மொத்த திட்டமும் ரோகாஷ அம்பலப்படுத்துறது தான். ஆனா ஷீ அவனை நேருக்கு நேர் பார்க்கும்போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்த சண்டை ஆரம்பிக்குது. அறிவிப்பாளர், அடுத்தது நமது அடுத்த சண்டை ஷீ ஹார்ட் வர்சஸ் நனாகு. அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஜோடி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஜிம்ம பிரதிபலிக்கும் வகையில் அவங்க 2 பேருமே தங்களுக்கென ஒரு பெயரை உருவாக்கி இருக்காங்க. இதோ வருகிறார் மனித ஃபைட்டர் ஷீ. ஆமாம், நான் மனுஷனு தான் சொன்னேன். அவருடைய போர் ஞானம் அவருடைய திறமையில் பிரதிபலிக்கிறது. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இதோ மியூட்டன் ஃபைட்டர் நனாகோ. அவரோட ஜிம் பிசி டோர்னமெண்ட்டுகளில் மட்டுமே பங்கேற்கும். அதுவே அவனை பற்றி நிறைய சொல்லும். ஷீயோட எதிராளி நனாகு களத்துக்குள்ள வரான். அவனோட முகம் ஒரு சுறாமீன் மாதிரி இருக்கு. பற்கள் எல்லாம் கூர்மையா இருக்கு. அவன் ஷீய ஒரு மாதிரி பார்த்து, நான் கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னோட திறமைய உலகத்துக்கு காட்ட வேண்டிய இந்த டோர்னமெண்ட்ல ஒரு திறமையே இல்லாத பையனோட சண்டை போட்டு வச்சு என்ன அவமானப்படுத்துறாங்களா? சரி, பரவாயில்ல மனுஷா, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த சண்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு அருட்சியமா சொல்றான். இப்படி ஒரு பயங்கரமான எதிராளியோட ஷீ மோத போறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. கூடவே இந்த உலகத்துல இருக்கிற வெவ்வேறு வகையான டேலண்ட் பட்டியலும் மறுபடியும் காட்டப்படுது. நானாகு சீஹாட்டை பார்த்து ஏளனமாக, ஹா, இது என்ன ஜோக்கா என்று கேட்கிறான். சீஹாட் உறுதியான பார்வையுடன், என் வழியில் நிற்காதே என்று பதிலளிக்கிறான். அவனுடைய பரிச்சயம் திரையில் தோன்றுகிறது. மனிதன் சீஹாட், திறமை இல்லை. இந்த சண்டையை ரோகாஷ் தன் அறையிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மனதுக்குள், பையா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று யோசிக்கிறான். சண்டையை தொடங்குங்கள் என்ற அறிவிப்புடன் மோதல் தொடங்குகிறது. சீஹாட் சண்டைக்கு தயாராக நிற்க, நானாகு பயங்கரமாக கர்ஜித்தபடி அவனை நோக்கி பாய்கிறான். ஆனால் சீஹாட் நானாகுவின் தாக்குதலை எளிதாக தடுத்து அவனை பிடித்து கீழே தள்ளி ஒரு உதையால் அவனை தாக்குகிறான். சீயின் இந்த வேகத்தையும் திறமையையும் பார்த்த அவனது நண்பர்கள், அற்புதம், போ சீ என்று உற்சாகமாக கத்துகிறார்கள். பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்த இருவர் பேசிக்கொள்கிறார்கள். உன் பையன் நானாகு, அவன் என்ன சுரா ஸ்டேட் அல்லது ஹை டேலண்ட் பயன்படுத்துபவனா என்று ஒருவர் கேட்க, மற்றொருவர் புதிராக, உன் கேள்விகளுக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என்கிறார். களத்தில் நானாகு எழுந்து, சூட்டை கிளப்புடா மனுஷா என்று கத்த, சீ அவனை தாவி தாக்குகிறான். ஆனால் நானாகு சீயின் கைகளை தடுத்து, உன் கோபத்தை என்னால் நுகர முடிகிறது, ஹா ஹா ஹா. இருவரும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கிக் கொள்கிறார்கள். நானாகு சீயை கீழே தள்ளி, இதைவிட நல்ல சாவை நீ எதிர்பார்த்தாயா? எனக்கும் கோபமாகத்தான் இருக்கும், ஹா ஹா என்று கேலி செய்கிறான். நான் நீ சந்தித்ததை விட அதிகமானவர்களை கொண்டிருக்கிறேன் சீஹாட். மற்றவர்களைப் போலவே நீயும் சாவாய், உன் முகத்தில் பயத்தின் அவமானம் பதியப்பட்ட நிலையில் என்று மிரட்டுகிறான். ஆனால் சீ சற்றும் அசராமல் அவனை தாக்குகிறான். நானாகு ஆச்சரியத்துடன், ஹா ஹா ஹா, இறை எப்போதும் போராடத்தான் செய்யும் என்று சிரித்துவிட்டு, இனிமேல் நாம் சீரியஸாக சண்டையிடலாம் மனுஷா என்று சொல்லி தன் உடைகளை கிழித்தெறிகிறான். அப்போது அவனுடைய உண்மையான உருவம் வெளிப்படுகிறது. சீ, நீ என் லட்சியத்திற்கு தடையாக இருக்கிறாய் நானாகு என்று கோபமாக கத்துகிறான். அவர்களின் சண்டையை பார்த்து, அவர்கள் சமமாக மோதுகிறார்களா என்று ஒரு மாணவன் ஆச்சரியப்பட, அருகிலிருந்த தாடிக்காரர், ஒரு மனிதன் கிம்யோ கொலை இயந்திரத்திற்கு ஈடாக போராட முடியும் என்று நீ நம்புகிறாயா? ஹா ஹா ஹா. நானாகு போருக்காகவே வளர்க்கப்பட்டவன். மரண போட்டிதான் அவனுடைய உண்மையான களம். முதல் ரத்தம் சிந்துவது வரை காத்திரு என்கிறார். அவர் சொன்னது போலவே நானாகு தன் கையை ஒரு வாள் போல மாற்றி சீயின் முதுகில் வெட்டுகிறான். ரத்தம் தெறிக்கிறது. நானாகு சீயின் கழுத்தை பிடித்து தூக்கி கிர் என்று உருமுகிறான். அவன் சீயின் வயிற்றை கிழிக்க ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. ஓ ஓ ஓ மக்களே, இது ரொம்ப ரத்தம் என்று அறிவிப்பாளர் அலறுகிறார். தாடிக்காரர் சிரித்துக்கொண்டே, ஹே, இது இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்கிறார். நானாகு முதல் ரத்தத்தை சிந்திவிட்டான்.
காயத்துடன் சி ஒருபுறமும் நானாகு மறுபுறமும் இருக்கிறார்கள். நானாகு தன் விரல்களில் படிந்திருந்த சீயின் ரத்தத்தை நக்கிவிட்டு, மக்களுக்கு ஒரு நல்ல காட்சியை கொடுப்போம் ஹார்ட், எனக்காக ரத்தம் சிந்து என்று சொல்கிறான். சி வலியால் துடிக்கிறான். அவன் மனதிற்குள், என் உடையை துளைத்து விட்டதா? எரிகிறது. சூ, பொறுத்துக்கொள், நீ அடுத்த சுற்றுக்கு சென்றால் போதும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். பின்னர் அவன் நானாகுவை பார்த்து, மீன் பையா, நீ குடும்ப விஷயத்தில் குறுக்கிடுகிறாய் என்று கத்துகிறான். நானாகு ஆச்சரியத்துடன், நீ ஆச்சரியப்படுவது தெரிகிறது பையா என்று சொல்லி அவனை பலமாக தாக்கித் தள்ளுகிறான். நானாகு இரத்தத்தை கக்கியபடி கீழே விழுகிறான். அவன் தரையில் கைகளை ஊன்றி, நானாகு, என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. உன் தலையை ஒரு ஈட்டியில் குத்துவதா அல்லது உன் இதயத்தை ஒரு ஜாடியில் வைப்பதா என்று ஹா 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 என்று வெறித்தனமாக சிரிக்கிறான். கூட்டம் ஆரவரிக்கிறது. இந்த சண்டை பைத்தியக்காரத்தனமாக போகிறது என்று அறிவிப்பாளர் கத்துகிறார். இதனுடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. போன பகுதியின் இறுதியில் சி ஹார்ட்டின் முதுகில் நானாகு வெட்டி ரத்தம் சிந்த வைத்தான் அல்லவா? அந்த அதிர்ச்சிகரமான தருணத்திலிருந்து தொடரலாம். நானாகுவின் வாள் போன்ற கை சி ஹார்ட்டின் உடம்பில் பல இடங்களில் ஆழமாக கிழிக்கிறது. தோள்பட்டை, முதுகு, கை என பல இடங்களிலிருந்து இரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. நீ எவ்வளவு இரத்தம் சிந்துகிறாயோ அவ்வளவு குறைவாகத்தான் சுவாசிப்பாய் என்று நானாகு கொடூரமாகச் சொல்கிறான். இந்த கொடூரமான காட்சியை பார்த்து கொண்டிருந்த சீயின் நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஆசாம், லூயிஸ், இது என்ன என்று பதற்றத்துடன் கேட்க, டெவின் கோபத்தில், இது மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது சி, எழுந்திருடா, அவனுடைய பலவீனத்தை கண்டுபிடி இப்போ என்று கத்துகிறான். ஆனால் பார்வையாளர் கூட்டத்தில் இருந்த அந்த தாடிக்காரர் டெவினை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார். ஹே ஹே ஹே, கவலைப்படுகிறாயா காண்டாமிருகப் பையா என்று கிண்டல் செய்துவிட்டு, உன் மூச்சை வீணாக்காதே பையா, இந்த வேட்டை களத்தை பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சி என்கிறார். ஆசாம் குழப்பத்துடன், நானாகு சீயை வேட்டையாடுகிறானா என்று கேட்க, அந்த தாடிக்காரர் விளக்கம் ஆரம்பிக்கிறார். களத்தில் சீஹாட் இரத்த காயங்களுடன் மூச்சு வாங்கிக் கொண்டு நிற்கிறான். பார்த்தாயா, வேட்டையின் போது நானாகு முதல் இரத்தத்தை சிந்திவிட்டால் அவன் ஏற்கனவே வென்றுவிட்டான் என்று அந்த தாடிக்காரர் சொல்லும்போதே நானாகுவின் கண்கள் சிவந்து அவன் மிருகத்தனமாக உரும ஆரம்பிக்கிறான். அறிவிப்பாளர் அதிர்ச்சியில் என்ன என்று அலறுகிறார். அந்த தாடிக்காரர் தொடர்ந்து, உன் இரத்தம் சிந்தும்போது அவனது உள்ளுணர்வுகள் கட்டுக்கடங்காமல் பெருகும், மேலும் மேலும் என்று சொல்ல, நானாகுவின் உடல் பயங்கரமாக உருமாறத் தொடங்குகிறது. ஆசாம் பதற்றத்தில், பசங்களா, நாம இதை நிறுத்தணும், வாருங்கள் என்று கத்த, அந்த தாடிக்காரர், ரொம்ப தாமதமாகிவிட்டது, இதோ பார், நானாகு இரத்த வெறி கொண்ட வேட்டைக்காரன் என்று கத்துகிறார். நானாகுவின் உடல் முழுவதும் மாறி அவன் ஒரு முழுமையான ராட்சத சுறா மனிதனாக உருவெடுக்கிறான். கிம்யோ, நானாகு, டேலண்ட், பிளட் ஃப்ரென்சி, இரத்தவெறி, திறமை வகை, ஸ்டேட் ஷிஃப்ட். மனிதன் அல்லது கிம்யோவின் இரத்த வாசனையானது நானாகுவை கட்டுக்கடங்காமல் உடல் பரிணாமத்திற்கு உள்ளாக்கி அவனை ஒரு திறமையான கொலை இயந்திரமாக மாற்றும் வேட்டைக்காரன் நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து டெவின், விளையாடறியா என்று அதிர்ச்சியில் கத்துகிறான். கூட்டம் ஆரவாரிக்கிறது. ஆனால் ரோகாஷ் தன் அறையிலிருந்து இதை பார்த்து, சீரியஸாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறான். ஆசாம் பதற்றத்துடன், லூயிஸ், இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கவில்லை. நானாகு ஒரு ஸ்டேட் டேலண்ட் பயனர். அவனுடைய பலவீனம் இரத்த ஸ்டேட் டேலண்ட். இது மிகவும் அரிதான திறமைகளில் ஒன்று. இந்த திறமை கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அல்லது மோடுக்குள் நுழைய முடியும். அந்த நிலையில் இருக்கும் வரை அவர்களுக்கு விசேஷ சக்திகள் கிடைக்கும். அதனால்தான் அவன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சுறா போல காட்சியளித்தான். சண்டை தொடங்குவதற்கு முன்பே அவன் பரிணாமம் அடைந்து விட்டான் என்று ஆசாம் விளக்குகிறான். களத்தில் அந்த சுறா மிருகம் சீயை ஓங்கி அறைய சீ தூக்கி வீசப்படுகிறான். ஆனால் அவன் எப்படியோ அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி பதிலடி கொடுக்கிறான். அந்த மிருகத்தின் முகத்தில் குத்துகிறான். இரை எப்போதும் கால்களில் வேகமாகத்தான் இருக்கும் என்று அந்த மிருகம் உரும்பிக்கொண்டே, எல்லா இடங்களிலும் அவர்களின் இரத்த வாசனை. கிம்யோ இப்போது மனிதன், ஹா 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 என்று வெறித்தனமாக சிரிக்கிறது. அது சீயை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறது. ஆனால் சீ அந்த பிடியை உடைத்துக்கொண்டு, கடைசி வாய்ப்பு, இதை இங்கேயே முடிப்போம் என்று கத்திக்கொண்டே தரையை நொறுக்கிக் கொண்டு நானாகுவை தூக்கி தரையில் ஓங்கி அடிக்கிறான். இந்த சிறுவனிடம் நம்ப முடியாத பலம் இருக்கிறது என்று அறிவிப்பாளர் கத்த, டெவின், ஆமாம் என்று பெருமையுடன் கத்துகிறான்.
தரையில் கிடந்தாலும் நானாகு சீயின் கழுத்தை பிடித்தபடி, இயற்கை உனக்கு காட்டவில்லையா சீஹாட், இரைகள் எப்போதும் வெற்றியாளர்களாக இருப்பதில்லை என்று சொல்லி தன் கையால் சீயின் நெஞ்சை கிழிக்கிறான். சி அதிர்ச்சியில் பார்க்க, நானாகுவின் உருவம் சீயின் மேலிருந்து எழும்ப, பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ரோகாஷ் கூட, இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் சி என்று கேட்கிறான். நானாகு இரத்த காயங்களுடன் கிடக்கும் சீயை தன் நகங்களால் குத்தி தூக்கி, திருப்தியா, இதுதான் உன் பல வருட மாயத்தின் விளைவு, இதை பார், நீ என் திறமையை கேலி செய்கிறாய் என்று கத்துகிறான். பிறகு ரோகாஷை பார்த்து, அவன் இரத்தம் உன் கைகளில் இருக்கட்டும், கிம்யோ போட்டிகளில் நுழைய துணியும் எவ்வொரு திமிர்பிடித்த மனிதனையும் நான் கொல்வேன் என்று சபதமிடுகிறான். பிறகு அவன் சீயை தூக்கி எறிகிறான். தரையில் விழுந்த சீயை பார்த்து ரோகாஷ் சொன்ன வார்த்தைகளை நானாகு நினைவு கூர்கிறான். சக்தியை போலியாக உருவாக்க முடியாது, அது உங்களிடம் இருக்கிறது அல்லது இல்லை. அப்படி சக்தி இருப்பவர்களுக்கு சாதாரண சக்திக்கும் மகத்தான சக்திக்கும் இடையிலான கோடு அந்த முழுமையான இடைவெளியை புறக்கணித்தவர்களின் இரத்தத்தால் வரையப்படுகிறது. அந்த மிருகம் சீயின் அருகில் வந்து, சண்டையை நிறுத்துங்கள் என்று கத்தும் டெவினை பார்த்து, உன் நண்பன் சாவதை பார் என்று உரும்புகிறது. நான் உன் பிணத்தை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்துவேன், இந்த தரையை உன் இரத்தத்தால் நான் வரைவேன். ஆனாலும் சந்தோஷப்படு, நான் இறங்கும் கடவுள் என்றும் அறியப்படுகிறேன். நான் உனக்கு ஒரு விரைவான மரணத்தை கருணையாக வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு தன் நகங்களை நீட்டுகிறது. வெளியில் சீயின் நண்பர்கள், சண்டையை நிறுத்துங்கள், கேட்டை திறங்கள் என்று கத்துகிறார்கள். நானாகு சீயின் அருகில் குனிந்து, நான் முடிவு செய்துவிட்டேன் சீஹாட், உன் தலை என் சுவரில் மாட்டப்படும், ஹா 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 என்று சிரிக்கிறான். ரோகாஷ் சீயை பார்த்து, நீ ஒரு லெஜண்ட் எஸ் ஹார்ட்டுடன் தொடர்புடையவனாக இருக்கலாம் என்று நான் யோசித்தேன், ஆனால் நீயோ அவனது பெயரை சுமக்க சபிக்கப்பட்ட ஒரு ஏமாற்றம் என்று சொல்றான். அந்த சுறா மீன் தலை சீயை விழுங்குவதற்காக தன் பயங்கரமான வாயை திறக்கிறது. அந்த நொடியில் மரணத்தின் விளிம்பில் இருந்த சீயின் கண்கள் அகல விரிகின்றன. அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அவனைச் சுற்றி நெருப்பு பொறிகள் பறக்கின்றன. அவன் மனதிற்குள், இதுவா நான் சாகும் இடம் என்று நினைக்கிறான். சுறா மிருகமாக மாறிய நானாகு சீஹார்ட்டை விழுங்குவதற்காக தன் பயங்கரமான வாயை திறந்தான் அல்லவா? அந்த அதிர்ச்சிகரமான தருணத்திலிருந்து தொடரலாம். மரணத்தின் விளிம்பில் சீஹார்ட்டின் கண்கள் அகல விரிகின்றன. அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அவனை சுற்றி நெருப்பு பொறிகள் பறக்கின்றன. அவன் மனதுக்குள், இதுவா நான் சாகுமிடம் என்று நினைக்கிறான். அந்த நொடியில் அவனுக்குள் ஒரு ஃப்ளாஷ்பேக் தோன்றுகிறது. மாஸ்டர் லியோ நெருப்பு பிழம்புகளால் சூழப்பட்டு ஒரு தெய்வீக உருவமாக நிற்கிறார். நான் இப்போது நிறுத்த முடியாது, இன்னுமில்லை, ஒருபோதுமில்லை என்ற அவரது குரல் சீயின் மனதில் ஒலிக்கிறது. திடீரென சீஹார்ட்டின் உடலிலிருந்து ஒரு பயங்கரமான நெருப்பு புயல் வெடித்து சிதறுகிறது. அந்த நெருப்பின் சக்தி களத்தையே பிரகாசமாக்குகிறது. பார்வையாளர்கள், சீயின் நண்பர்கள், ரோகாஷ், தாடிக்காரர் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். சி இன்று டெவின் கத்த, தாடிக்காரர் முடியாது என்று அலறுகிறார். அந்த நெருப்பின் சக்தி அத்தனை அதிகமாக இருக்கிறது எனி ஸ்டேடியத்தின் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் உடையத் தொடங்குகிறது. பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அதிக நேரம் தாங்காது என்று ஒரு குரல் ஒலிக்கிறது. அந்த பிரகாசமான நெருப்பை பார்த்து லூயிஸ் ஹாம்லாக் கூட்டம் என்று கவலைப்படுகிறார். ஆனால் ஆசாம் ஷே என்று கத்துகிறான். லூயிஸ் தன் சட்டையை கிழித்தெறிந்து தன் முதுகில் உள்ள கருப்பு நிற அடையாளங்களை காட்டுகிறான். அவன் கைகளை கூப்பி, சிச்சி யோயா நோ ஹாய் என்று கத்துகிறான். அவனது உடலிலிருந்து கரிய சாம்பல் போன்ற ஒரு சக்தி வெளிப்பட்டு வெடித்து சிதறிய நெருப்பு புயலை தடுத்து நிறுத்துகிறது. கிம்யோ, லூயிஸ் ஹாம்லாக். டேலண்ட், சிச்சியோயா நோ ஹாய், அதாவது தந்தையின் சாம்பல், ஆஷ் ஆஃப் த ஃபாதர்ஸ். திறமை வகை, ரேஞ்ச் கண்ட்ரோல், அதாவது எல்லை பரிசோதனை. என்னது, அவன் நெருப்பை நிறுத்திவிட்டானா என்று அனைவரும் ஆச்சரியத்தில் பார்க்கிறார்கள். அந்த சாம்பல் நெருப்புடன் மோதி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஆசாம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து கூட்டத்திலிருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுகிறான். கிம்யோ, ஆசாம் அலி. டேலண்ட், கிரின், அதாவது மின்னல். திறமை வகை, ஹேஸ்ட், அதாவது வேகம். டெவினும் தன் காண்டாமிருக உருவத்திற்கு மாறி மற்றவர்களை காப்பாற்றுகிறான். இதை பார்க்கிறீர்களா, ஆசாம் அந்த நெருப்பு மாஸ்டருடையது போலவே இருக்கிறது என்று கூறுகிறான். லூயிஸ் மாஸ்டருடையது என்று முடிக்கிறான். களத்தில்
சீஹார்ட்டை சுற்றி நெருப்புச் சூறாவளி உருவாகிறது. அந்த நெருப்பு நானாகுவை தாக்கி அவனை பின்னுக்கு தள்ளுகிறது. நெருப்பா என்று நானாகு அதிர்ச்சியில் கத்துகிறான். பொய்யனே, நீ இந்த போட்டியில் ஒரு மனிதனாக பதிவு செய்தாய். ஏமாற்றுக்காரனே, உனக்கு திறமை இல்லை என்று சொன்னாய். நான் உன்னை விழுங்கி உன் உறுப்புகளை துண்டு துண்டாக கிழிப்பேன் என்றவன் பேசி முடிப்பதற்குள் சீயின் கண்கள் நெருப்பாய் ஜொலிக்கின்றன. சீயின் உடல் முழுவதும் நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறது. அவனது தோல் உரிந்து தசைகள் வெளியே தெரிகின்றன. ஆனால் அவன் வலியே இல்லாமல் நிற்கிறான். டெவின், ஆசாம், லூயிஸ் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். நான் உயிருடன் இருக்கிறேனா? இது என்ன சக்தி என்று சீ தன்னக்குள்ளே கேட்கிறான். முடியாது என்று நானாகு முணுமுணுக்கிறான். நான் மீண்டும் பிறந்தபோல் உணர்கிறேன் என்று சீ சொல்கிறான். நானாகு கோபத்தில், சின்ன பயலே, உன் தந்திரத்தால் நான் மகிழவில்லை. நான் உன் இரத்தத்தை சுவைத்தேன். அது மனித இரத்தம். நீ இப்போது காட்டும் இந்த சக்தி எதையும் மாற்றாது. சீஹார்ட், நான் உன்னை மெதுவாக கொல்லப் போகிறேன் பையா என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி பாய்கிறான். அப்போது ஒருவன் வாயில் பீட்சாவுடன், நான் இங்கிருக்கேன், நான் கஃபேலிருந்து சண்டையை பார்த்துட்டு இருந்தேன், அந்த நெருப்பு என்று பேசி முடிப்பதற்குள் அவனது பீட்சா கீழே விழுகிறது. சீயின் இந்த மாற்றத்தை பார்த்து லூயிஸ் சீ என்று திகைக்கிறான். தாடிக்காரர் கூட, வெளியே போனானாகு, ஓடிவிடு முட்டாளே என்று கத்துகிறார். ரோகாஷின் அறையில் அவரது அசிஸ்டன்ட், சர் ரோகாஷ், சண்டையை நிறுத்த வேண்டாமா? உங்கள் விருந்தினர், அவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கேட்க, ரோகாஷ், அந்த நெருப்பு போர்வீரன் லியோவுடையது போலவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கோபத்தில் தன் கைப்பிடியை இறுக்கி அது விரிசல் விடுகிறது. களத்தில் டெவின், இதை செய்யாதே சி என்று கத்துகிறான். நெருப்பு உருவத்தில் நிற்கும் சி, யூ பர்ன், யுவர் ஃப்ளஷ் டர்ன்ஸ் டு ஹேஷ் என்று நானாகுவிடம் கேட்கிறான். சாவு என்று கத்திக்கொண்டே நானாகு அவன் மீது பாய, சி தன் நெருப்பு கையை நீட்டி யூ ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறான். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. சீ ஹார்ட்டிடம் வெளிப்பட்டிருக்கும் இந்த புதிய நெருப்பு சக்தி மாஸ்டர் லியோ உடையதுதானா? ஒரு மனிதனான அவனுக்குள் எப்படி இந்த திறமை வந்தது என்ற பல கேள்விகளுடன் சுறா மிருகமாக மாறிய நானாகு சாவு என்று கத்திக்கொண்டே சீஹார்ட்டின் மீது பாய்ந்தான் அல்லவா? ஆனால் சீஹார்ட் தன் நெருப்பு கையை நீட்டி யூ ஃபர்ஸ்ட் என்று உறுதியாக சொல்கிறான். அவன் கைகளிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு நானாகுவின் முகத்தில் பட்டு அவனை எரித்து சாம்பலாக்குகிறது. அந்த நெருப்பின் சக்தி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துகிறது. வெடிச்சத்தத்திற்கு பிறகு அங்கே சாம்பல் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. சீஹார்ட்டின் உடல் நெருப்பால் சூழப்பட்டு அவனது தலைமுடி நெருப்பு போல எரிகிறது. இப்போது அவனது அடையாளம் மாறுகிறது. கிம்யோ, சீஹார்ட், டேலண்ட், இலியோஸ், த ஃபீனிக்ஸ் ஃப்ளேம். அணைப்பு +1. பயனர் இலியோஸ் ஸ்டேட் நிலைக்குள் நுழைகிறார். இது சூரிய நெருப்பு டேலண்ட். ஆரம்பகால 4 மகா சக்தி வாய்ந்த டேலண்ட்டுகளில் ஒன்று. இந்த நிகழ்வு டெவினின் மனக்கண்ணில் ஒரு பழைய நினைவை மீட்டெடுக்கிறது. இதுதான் நீ விளிம்பை தாண்டிய முதல் நாள். உடல் கருகியிருக்கும் சுறா மனிதனை மக்கள் அனைவரும் பயப்படுறாங்க. ஒரு பயங்கரமான அரக்கன் போல காட்சியளிக்கிறான். நான் உன்னை இன்னும் கடுமையாக அணுகியிருக்க வேண்டும், என்னை மன்னித்துவிடு சி என்று டெவின் மனதுக்குள் வருந்துகிறான். பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். இன்றும் கூட நான் உன்னை காப்பாற்றியிருக்கலாம் என்று விரும்புகிறேன் என்று டெவின் மனதுக்குள் நினைக்க, சீயின் அரக்க உருவத்தை பார்த்து ஆடியன்ஸ், அவனை கொன்றுவிட்டான் என்று பயத்துடன் கூறுகிறார்கள். சீஹார்ட் தன் புதிய சக்தியுடன் களத்தில் நிற்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நார்மம் ஹியூமன் ஃபார்ம்க்கு மாறான். அவனது காயங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. டெவின் ஓடி வந்து, சி மச்சா, உன் காயங்கள், நீ பரவாயில்லையா என்று கேட்கிறான். என்னால் நிற்க முடிகிறது. எல்லாவற்றையும் விட நான் குழப்பத்தில் இருக்கிறேன். என் உடல் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட போல் உணர்கிறேன் என்று சி பதிலளிக்கிறான். டெவின் கோபத்துடன், என்னடா மச்சான், நாம எப்போ கொலைகாரர்களானோம் என்று கேட்க, சி நாம் இல்லை, நான் என்று இழிக்கிறான். திடீரென்று ஸ்டேடியத்தின் மறுமுனையில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுகிறது. அது ரோகஷின் அறை. அது ரோகஷின் அறை இல்லையா என்று ஒருவர் கேட்க, டெவின், அது அவனை கோபப்படுத்தி இருக்குமா என்று நினைக்கிறாயா? வா என்று சியை அழைக்கிறான். அறிவிப்பாளர் பதற்றத்துடன், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், தயவு செய்து அமைதியாக இருங்கள் என்று கத்த, சி
ரோகஷுக்கு விபத்து நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறான். புகை மண்டலத்திலிருந்து ரோகஷ் வெளிப்படுகிறான். அவன் கோபத்துடன், "சி, என்ன, லியோவின் சிறந்த மாணவனா?" என்று கத்துகிறான். "நில், அந்த கிழவன் தன் திறமையை உனக்கு கொடுத்தானா?" என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்க, கேமராக்கள் அவனை படம் பிடிக்கின்றன. சி ரோகஷை உற்று பார்த்து, "அவர் பெயரை சொல்ல உனக்கு தைரியம் இருக்கிறதா?" என்று கோபமாக கேட்கிறான். ரோகஷ் சிரிக்கிறான். "உங்கள் இருவரையும் எனக்கு நினைவிருக்கிறது. உங்கள் மாஸ்டரின் பக்கத்தில் நின்றிருந்த ஓநாய் குட்டிகள். அவன் உன்னை தேர்ந்தெடுத்தானா? லியோ தாமஸ், நீ மிகவும் நல்லவன் கிழவா. உன் சாவிலும் நீ ஒரு வாரிசை உருவாக்குகிறாயா, இந்த பலவீனமான மனிதனை? சி, லியோவின் திறமையை மீண்டும் உலகத்திற்கு கொண்டு வருகிறாயா? பரவாயில்லை, நான் உன் மாஸ்டரை கொன்றது போலவே உன்னையும் எளிதாக கொள்வேன்" என்று ரோகஷ் வெறித்தனமாக சபதம் விடுகிறான். ரோகஷின் அந்த வார்த்தைகள் ஸ்டேடியத்தில் இருந்த கேமராக்கள் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகிறது. அதை கேட்டதும் கேமராமேன்கள் முதல் பார்வையாளர்கள் வரை அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். லியோவா? அவனை கொன்றுவிட்டானா? போர்வீரம் லியோவா என்று மக்களின் அதிர்ச்சி நிறைந்த குரல்கள் ஸ்டேடியம் முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த திடீர் திருப்பத்தைக் கண்ட ரோகஷின் கூட்டாளிகளில் ஒருவன், "சாஹ், ரோகஷ், நீ ஒரு முட்டாள்" என்று மனதுக்குள் திட்டுகிறான். மறுபுறம் ஆசாம், "அவனை பிடித்துவிட்டோம்" என்று வெற்றி களிப்புடன் கூறுகிறான். தன்னுடைய தவறை உணராத ரோகஷ் சீயை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். "பழிவாங்க வந்தாயா? நான் உன்னை அழித்தால் அவரது பாரம்பரியத்தையும் அழித்து விடுவேன்" என்று வெறித்தனமாக கத்துகிறான். "நீ ஜெயித்து என்ன செய்ய திட்டமிட்டாய்? என்னை காயத்தின் முன் நிறுத்துவதற்கா? வேடிக்கையாக இருக்கிறது." அத்தனையும் லேரலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க அத்தனை கேமராக்களும் ரோகஷை நோக்கி திரும்புகின்றன. தன் தவறை உணர்கிறான் ரோகஷ். அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க போலீஸ் படைகள் வேகமாக உள்ளே வருகிறார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் இயான் ஆண்டனி ரோகஷை நோக்கி கோபமாக வருகிறார். "நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் குற்றவாளி நீயாக இருக்கும்போது இந்த நிகழ்வை பாதுகாக்க எங்களையே நீ வேலைக்கு அமர்த்தியாயா?" என்று கேட்கிறார். "நீ லியோ தாமஸை கொலை செய்துவிட்டு அதை கொண்டாட ஒரு விருந்து நடத்தி எங்களையே உனக்கு பாதுகாவலர்களாக வைத்திருக்கிறாயா?" என்று சீறுகிறார். ரோகஷின் ஆட்கள், "நாம் போலீசாரை கொல்ல முடியாது, அவர்கள் இன்னும் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்" என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை நீட்டி, "கிம்யோ ரோகஷ் லாம்பர்சாத், நீ கைது செய்யப்படுகிறாய்" என்று அறிவிக்கிறார். ரோகஷின் அருகில் நின்ற ஜொனலி ஹானோரை பார்த்து, "ஜொனலி ஹானோர், உங்கள் முதலியானிடமிருந்து விலகி நில்லுங்கள்" என்று எச்சரிக்கிறார். ஆனால் ரோகஷ், "என் பின்னால் நில்" என்று சொல்கிறான். ஜொனலி தன் கைகளிலிருந்து கூர்மையான கத்திகள் போன்ற மெட்டலை உருவாக்குகிறான். "கீமியோ ஜோனலி ஹானோர், இது உங்கள் இறுதி எச்சரிக்கை, ரோகஷிடமிருந்து விலகி நில்லுங்கள்" என்று இன்ஸ்பெக்டர் கத்துகிறார். ஆனால் ரோகஷ் சீயை பார்த்து, "உன்னை நான் மீண்டும் சந்திப்பேன் சிறுவனே, உன்னுடைய முல்லை மாறாத போர்வீரனின் ரத்தம் உன்னிடம் இருந்தாலும் நீ ஒன்றுமில்லை" என்று சொல்லிவிட்டு தப்பிக்க முயற்சிக்கிறான். "இனி எச்சரிக்கைகள் இல்லை, இருவரும் கீழே படுங்கள், இல்லையென்றால் நாங்கள் சுடுவோம்" என்று போலீசார் கத்த, ஜொனலி, "நீ சுடுவா என்று நான் பந்தம் கட்டுகிறேன்" என்று சொல்லி அவர்களின் துப்பாக்கிகளை உடைக்கிறான். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ரோகஷும் அவனது ஆட்களும் தப்பிச் செல்கிறார்கள். ரோகஷை நோக்கி சீஹார்ட் கோபமாக பார்த்து கொண்டே, "நீ இருவரையும் முடிக்க வேண்டும்" என்று மனதில் நினைத்து கொள்கிறான். தப்பிச் செல்கிற ரோகஷ் மனதில் நினைக்கிறான், "நான் ஒரு ஓநாயை கொன்றால் அதன் குட்டிகளையும் கொல்வதை உறுதி செய்து கொள்." சீஹார்ட், டெவின், ஆசாம், லூயிஸ் ஆகிய நண்பர்கள் ஒன்று கூட, "நாங்கள் உன்னை கல்லறை வரை துரத்துவோம்" என்று உறுதியாக கூறுகிறார்கள். 4 மாதங்களுக்கு பிறகு ரோகஷின் இந்த முன்னும் பின்னும் முரண்பாடுகளால் நாடு முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறது. உலகம் இப்போது ஈரோகளில் ஒருவனை கொன்றவனை கண்டு கொண்டது. மக்கள் மீண்டும் கிமியோகளை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தின் விளைவாக கிமியோகளுக்கு எதிரான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. பொது இடங்களில் கிமியோகள் தங்கள் திறமைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. இது போருக்கு பிறகு மனிதர்களின் பயத்தை போக்க உருவாக்கப்பட்ட சட்டம் இப்போது மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. இந்த தடையின் விளைவாக கிமியோகளுக்கு எதிரான பாகுபாடு தாக்குதல்களும் பழிவாங்கும் குற்றங்களும் அதிகரிக்கின்றன. உள்ளூர் பிசினஸ்கள் கூட மனிதரற்ற வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய மறுக்கின்றன. லியோ தாமஸை கொன்ற ரோகஷ் இன்னும் தலைமறைவாக இருக்கிறான்.
தலைமை அதிபர் ஏபல் லெக்காசோவ், இந்த நாட்டில் கிமியோகளின் தலைவிதி ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முடிவில் என்ன காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் வெள்ளை நிற முடியுடன் ஒரு மர்க்கமான பெண், நான் சீயை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நகர வீதிகளில் நடக்கிறாள். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. ரோகஷின் செயலால் கிமியோகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மீண்டும் பதட்டம் உருவாகியுள்ளது. சி மற்றும் அவனது நண்பர்களின் பழிவாங்கும் படலம் எப்படி தொடரும், அந்த மர்க்கமான பெண் யார் என்ற பல கேள்விகளுடன் கதை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது.